உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் KN நேருவுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளிகளை நெருங்கி இருக்கக்கூடிய சிபிசிஐடி களத்துல அதிரடி காட்டி வேகம் எடுத்து செயல்படும் சிபிசிஐடி உடைய DIG வருண்குமார் IPS அவர்கள் தற்போதைய நிலையில ராமஜெயத்துடைய வழக்கு குற்றவாளிகள் கைதாக போகிறார்களா, அப்டேட் என்ன, வாங்க இந்த வீடியோவில் விரிவா விளக்கமா பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு கொலை வழக்குகள், தமிழக போலீசாரும் பல வழக்குகளை துப்பு துளக்கி குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நீதிமன்றம் மூலமாக கூண்டில் ஏற்றி சிறை கம்பிகளுக்குள் தள்ளப்பட்டாலும் பல வழக்குகள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட முடியாத நிலையில கிடப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கிலிருந்து மாறுபட்ட ஒரு வழக்கு தான் KN நேருவுடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு அப்படின்னு சொல்லலாம். மாறுபட்ட ஒரு கொலை, கொலைக்கான பின்னணி, குற்றவாளிகள் யார், கொலை செய்யப்பட்ட விதம், அதே நேரத்தில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக போலீஸ், சிபிசிஐடி விசாரணை, சிபிஐ விசாரணை, மீண்டும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போலீஸ், தமிழக போலீஸுடைய விசாரணை அப்படின்னு 13 ஆண்டு காலமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் உண்மையில் யார் இந்த திருச்சி ராமஜெயம், கொடூரமான முறையில் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் என்னவாக இருக்கும், கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன மர்மங்கள், கொலை வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இதுதான் இந்த வீடியோவில் நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதாவது 1989ஆம் ஆண்டு முதல் திமுகவுடைய திருச்சி முகமாக இருக்கக்கூடியவர் KN நேரு அவர்கள். திமுக எப்போது எல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ, ஆட்சிக்கு வரும்போது மின்சாரம், பால்வளம், உணவு, கூட்டுறவு, விவசாயம், போக்குவரத்து, இப்படி முக்கியமான இலாகாக்கள் தான் KN நேருக்கு கொடுப்பாங்க. அது கலைஞருடைய ஆட்சியாக இருந்தாலும், MK ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் முக்கிய இலாகா KN நேருக்கு ஒதுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக KN நேரு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த KN நேருவை பொறுத்த வரைக்கும் திருச்சி, லால்குடி, முசிறி, ஸ்ரீரங்கம், மணப்பாறை, மருங்காபுரி, மணச்சநல்லூர், துறையூர், தொட்டியம், திருவெரும்பூர், இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், அதை தாண்டி திருச்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்லையுமே செல்வாக்கோடு இருக்கக்கூடிய முக்கியமான திமுகவுடைய முக்கியமான புள்ளி. திமுக தலைமை என்ன அசைன்மெண்ட் கொடுக்கிறது, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியை கடந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளுக்கு எதிராக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதாக இருக்கட்டும், பிரச்சனைகளை, உட்கட்சி பிரச்சனைகளை, கூட்டணி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக இருக்கட்டும், எந்த ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி திமுக தலைமை KN நேருவிடம் சொன்னால் அதை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நிலையில் தான் KN நேரு அவர்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் 2011 திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேரு போட்டியிடுறாரு. ஆனால் அந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் தோல்வியை சந்திக்கிறார் KN நேரு அவர்கள். இந்த தோல்வியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் தான் 2012 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருச்சி புறநகர் பகுதியில் காவிரி ஆற்றின் வடகரையில் கொலை செய்யப்பட்டு ஒரு நபருடைய பாடி இருக்கிறது. இந்த தகவல் தான் KN நேருவை பெரிய அளவுக்கு கதிகலங்க வைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதில் கொலை செய்து பாடியாக இருந்த, சடலமாக இருந்த அந்த நபரை பொறுத்த வரைக்கும் KN நேருவுடைய இளைய சகோதரர் ராமஜெயம் அவர்கள். திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் மிக முக்கியமான ஒரு நபர், திருச்சி திமுகவுடைய ஒரு முகமாக இருக்கக்கூடிய KN நேருவுடைய தம்பியே இந்த கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் திருச்சி கடந்து தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்வலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் கொடூரமான முறையில் சிதைத்து கொலை செய்தவர்கள் யார், அதாவது KN நேரு அவர்கள் முக்கியமான திமுகவுடைய முகமாக இருந்தும் திருச்சியை இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்வாக்கோடு வலம் வந்தும் யார் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்து கொண்டே தான் இருக்கு. அதாவது KN நேரு அவர்கள் தீவிரமான அரசியலில் களப்பணி ஆற்றிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் MBA படிச்சுட்டு இருக்காரு. MBA படிப்பு முடிஞ்ச உடனே அரசியலுக்குள்ள இறங்கல. அதாவது
குடும்ப உறுப்பினர் ஒருவர் அரசியலில் பெரிய அளவில் இருந்தால் மற்றவர்களும் அரசியலுக்குள்ள கோலோச்சக்கூடிய நிலையில் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்போது திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட காலகட்டம். அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அதாவது திமுக ஆட்சி காலகட்டத்திலேயே KN நேரு அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கும் போதே பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா போர்வெல் தொழில், கிரானைட் போன்ற பிஸ்னஸ்களில் தான் ஆர்வம் காட்டி ராமஜெயம் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகள் ஜெயலலிதாவுடைய ஆட்சி முடிந்த பிறகு மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு KN நேரு அவர்கள் அமைச்சராக மாறிய பிறகு இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் ராமஜெயம் தீவிரமாக களத்தில் இறங்குறாங்க. இந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தாண்டி பிஸ்னஸை விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் நிலக்கரி சுரங்கம், மைனிங், வெஸ்ட் பெங்காலில், பீகாரில் போர்வெல், இந்தியாவை கடந்து இந்தோனேசியாவில் போர்வெல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி 20க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ்கள். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக, செல்வாக்கு மிக்க தொழிலதிபராக ராமஜெயம் உருவெடுக்கிறாங்க திமுக ஆட்சி காலத்தில். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க பிஸ்னஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வெளி மாநிலங்களுக்கு சென்றாங்க. அப்படின்னா 15 நாள், 20 நாள், 1 மாதம் அப்படின்னு சொல்லி அந்த வெளி மாநிலங்களில் தங்கியிருந்து, வெளிநாடுகளில் தங்கியிருந்து தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வேலையில் தான் ராமஜெயம் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. 1996 திமுக ஆட்சி காலகட்டத்தில் KN நேரு அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வேலையை கைவிட்டுட்டு திருச்சியிலேயே தங்கியிருந்து முழுக்க பிஸ்னஸில் கவனம் செலுத்தக்கூடிய வேலையில் ராமஜெயம் ஈடுபட்டு இருக்காங்க. அதே காலகட்டத்தில் தான் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியில் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், தொழில் தகராறுகள், திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய தொழில் தகராறுகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து செய்யக்கூடிய வேலைகள், அமைச்சருடைய சகோதரர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பஞ்சாயத்துக்கள் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த திமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் 1996ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை ராமஜெயம் சேர்த்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மூலமாக வெளிப்படையாகவே முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருக்கக்கூடியவங்க யார் எந்த தொழில் செய்ய வேண்டும், அதே நேரத்தில் அரசாங்கம் சார்புடைய ஒப்பந்தங்களை யார் எடுக்கணும், இதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் ராமஜெயம் கோலோச்சி கொண்டிருந்தார் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ராமஜெயம் நேரடி அரசியலில் இல்லைன்னாலும் KN நேருவுக்கு அடுத்த நிலையில் முக்கியமான ஒரு பில்லராக திருச்சியில் ராமஜெயம் உருவெடுத்து கோலோச்சி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் காண்றாங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் தான் என்னுடைய பூர்வீகம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஜெயலலிதா ஈடுபட்ட காலகட்டம். ஜெயலலிதாவை தோற்கடிக்கணும், ஸ்ரீரங்கம் தொகுதியில் வச்சு ஜெயலலிதாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமஜெயம் நேரடியாகவே அரசியல் களத்தில் இறங்குறாங்க. திமுக நிர்வாகிகள், தொண்டர்களை திரட்டி ஒவ்வொரு தரும் ராணுவ வீரர்கள் போல களமாடி ஜெயலலிதாவை ஸ்ரீரங்கத்தில் மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் அப்படிங்கிற அறைக்கூல விடுறாங்க. இந்த செய்திகள் எல்லாமே மீடியாவில் செய்திகளாக வெளிவந்துகிட்டே இருக்கு. இப்படி தீவிரமாக 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை வீழ்த்துவதற்கு செயல்பட்ட ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிஸ்னஸ்லையும் கவனத்தை செலுத்திக்கிட்டு அரசியல்லையும் ஒரு பக்கம் கவனத்தை செலுத்த தொடங்குறார் இந்த ராமஜெயம். ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் நடைப்பயிற்சி செல்றது வழக்கமாக வச்சிருக்காங்க. பாடியை கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டெய்லி வாக்கிங் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ராமஜெயத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. கால் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து ராமஜெயம் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய வேலையில், வாக்கிங் செல்லக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போதான் KN நேருவோடு KN ராமஜெயம் சென்னைக்கு வந்து, KN நேரு சென்னையில் இருக்கும்போது ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் KN நேரு இல்லாமல் திருச்சிக்கு வந்திருக்காங்க. 2012 மார்ச் 29ஆம் தேதி காலையில் வழக்கம் போல வாக்கிங் போறாரு ராமஜெயம். போற வழியில் பல பேரை சந்திச்சு பேசிக்கிட்டு அதன் பிறகு வாக்கிங்கை தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே வாக்கிங் முடிந்து வீடு திரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ராமஜெயம் வீடு திரும்பல. உடனே அவருடைய மனைவி லதா ராமஜெயத்துடைய செல்போனுக்கு தொடர்பு கொள்றாங்க. ஆனால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தொற்றிக் கொள்ளுது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணத்துக்கு செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு, நீண்ட நேரம் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால உடனே லதா சென்னையில் இருக்கக்கூடிய KN நேருவுக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கிறாங்க. KN நேரு அவர்கள் அவருக்கு தெரிந்த திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான போலீஸ் ஆபீசர்ஸ் மூலமாக
ராமஜெயம் எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்கும் போதான் ராமஜெயத்துடைய மனைவி லதாவுக்கு விபரீத செய்தி வருகிறது. அதாவது திருச்சி புறநகர் பகுதியில் காவிரி வடகரை ஆற்று பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ராமஜெயத்துடைய சடலம் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து லதாக்கு வருது. இந்த தகவல் சென்னையில் இருக்கக்கூடிய KN நேருவுக்கு போன உடனே KN நேரு பதறி அடிச்சுக்கிட்டு திருச்சிக்கு வர்றாங்க. அதாவது அரசியலில் மிக முக்கியமான நபர், திமுகவுடைய முகம், திருச்சியில் எதையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர் KN நேரு. அவருடைய தம்பியும் மிகப்பெரிய அளவில் அரசியல்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி திருச்சியில் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்படியான சூழ்நிலையிலையும் ராமஜெயத்தை மர்ம நபர்கள் கடத்தி சென்று கொடூரமான முறையில் சிதைச்சு கொலை செய்திருக்காங்க அப்படின்னா இதன் பின்னணியில் மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும். இதன் பின்னணியில் ஈடுபட்டவர்கள் மிக முக்கியமான திமிங்கலங்கள் முதலைகளாக இருப்பார்கள் அப்படிங்கிற தகவல் தான் திருச்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் ராமஜெயத்துடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு மாலை 2 மணி அளவில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ராமஜெயம் கொலை செய்யப்பட்டப்ப அவருடைய பாடியில் வந்து ஆல்கஹால் இருக்கு, கொலை செய்யப்பட்டு சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் பல தகவல்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வெளியாகுது. ஆனால் ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ராமஜெயம் ஆல்கஹாலே சாப்பிட மாட்டார், மதுப்பழக்கமே அவரிடத்தில் கிடையாது அப்படிங்கிற தகவல்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அவர் வாக்கிங் செல்லும் போது கடத்தப்பட்டு 1 மணி நேரத்துக்குள்ளார அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதுவும் கொலையை பொறுத்த வரைக்கும் சயனைடு கொடுத்து சயனைடு சாப்பிட வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கு. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. தலையுடைய பின்மண்டையில் கொடூரமான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மண்டை உடைந்து கிடக்கிறது. அதே நேரத்தில் வாய்க்குள்ள துணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செய்திகளை பொறுத்த வரைக்கும் வாயில் அவருடைய ஆண்குறியே வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்திகள் கூட ஊடகங்களில் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில் தான் தமிழக போலீஸை பொறுத்த வரைக்கும் 7 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. தீவிரமாக தேடுதல் வேட்டையில் 7 தனிப்படைகளும் செயல்படுது. ராமஜெயம் காலையில் வாக்கிங் சென்றது, யாரையெல்லாம் சந்திச்சாங்க, எந்த பகுதியில் ராமஜெயத்துடைய சடலம் கிடந்தது, ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் ரீதியாக அவருடைய நெருக்கமாக இருந்த நபர்கள், கட்சியில் முக்கியமான பதவியில் இருந்தவங்க, பிஸ்னஸில் இருந்தவங்க, பிஸ்னஸ் போட்டியாளர்கள், அரசியல் ரீதியாக போட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலையில் 7 தனிப்படைகளும் விசாரணையில் ஈடுபடுறாங்க. அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் போலீஸை பொறுத்த வரைக்கும் ராமஜெயம் எந்த முறையில் கொலை செய்யப்பட்டாங்க, ஒருவர் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அது எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் எந்த பாணியில் யார் இது போன்ற கொலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற தகவல்களை போலீஸ் எடுப்பாங்க. இந்த அடிப்படையில் ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் மட்டக்களப்பு எப்படி கொலை பண்ணுவாங்க அந்த ஃபார்முலா அல்லது மலேசியா பாணியில் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார். கைகள் கால்கள் எல்லாமே கட்டுக்கம்பி போட்டு கட்டப்பட்டு சைனைடு கொடுத்து கொலை செய்யப்பட்டு வாயில துணி வைக்கப்பட்டு கழுத்து நெரித்து பின்மண்டல தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இந்த பாணியை பொறுத்த வரைக்கும் இது இலங்கையில் மட்டக்களப்பு அல்லது மலேசியா இந்த பாணி தான் அப்படின்னு சொன்ன உடனே தான் போலீஸை பொறுத்த வரைக்கும் சென்னை விமான நிலையத்தில் வந்து சென்றவர்கள் யார் யாரெல்லாம் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க, திருச்சி விமான நிலையத்திலிருந்து யார் யாரெல்லாம் போனாங்க, விமான நிலையத்தில் எல்லாமே தேடுதல் வேட்டையில் அந்த ஹிஸ்ட்ரி டேட்டாக்களை வாங்கி அதுலேயும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. செல்போன் கால் ஹிஸ்ட்ரி அடிப்படையிலான விசாரணையும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் 3 மாதம் ஆகியும் எந்த விதமான ஒரு துப்புமே கிடைக்கல. உடனே வந்து ராமஜெயத்துடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு போடுறாங்க. எங்களுக்கு CBCID விசாரணை வேண்டும், 3 மாதம் ஆகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற போட்டோன்னா CBCIDக்கு மாற்றுகிறது நீதிமன்றம். CBCID விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. ஆனால் அந்த போலீஸ் விசாரணையை பொறுத்த 7 தனிப்படைகள் எப்படி ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்களை சுற்றியே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சோ, ஏன்னா CBCID விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமஜெயத்துடைய குடும்ப உறுப்பினர்கள் நீதிமன்றத்தை நாடும் போது விசாரணை வளையம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சுற்றியே வந்துகிட்டு இருக்கு, ஒரு மெத்தன போக்கோடு போலீஸ் செயல்படுறாங்க அப்படிங்கிற நிலையில தான் CBCIDக்கு மாற்ற சொல்லி நீதிமன்றத்தில் மனு வைக்கிறாங்க. நீதிமன்றமும் CBCIDக்கு விசாரணைக்கு போடுறது. ஆனாலும் CBCIDயும் வந்து குடும்ப உறுப்பினர்களை தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராமஜெயத்துடைய குடும்பம் வந்து ஒரு அதிருப்தியை வெளிக்காட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா KN நேரு இடத்திலேயே சுமார் 12-13 மணி நேரத்துக்கு மேலாக இந்த CBCID விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் ராமஜெயத்துடைய மனைவி அதிரடியான ஒரு கருத்துக்களை
பிரஸ்ல தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய கணவர் ராமஜியம் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவினர்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, பகிரங்கமாக எங்ககிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனும் அதன் பிறகு சிபிசிஐடியுடைய இன்வெஸ்டிகேஷனும் ராமஜியத்துடைய குடும்ப உறுப்பினர்களை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கலாம். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்க இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கப்பட்டதாகத்தான் பத்திரிகையாளர்கள் பல பேர் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் 30 மாதம் கடந்த நிலையிலையும் எந்த விதமான குற்றவாளிகளும் கண்டுபிடிக்கப்படல. பெரிய அதிருப்தி ராமஜியத்துடைய மனைவி லதா அவர்களுக்கு எழுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த சிபிசிஐடியுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 2024 உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் லதா மீண்டும் மனு போடுறாங்க. உடனே சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் 177 சாட்சிகளை நாங்கள் விசாரிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தால் குற்றவாளிகளை நெருங்கி விடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. உடனே உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இந்த வழக்கை சிபிசிஐடி விரைந்து முடியுங்க அப்படின்னு சிபிசிஐடியை முடுக்கி விடுறாங்க. சிபிசிஐடி உடனே துப்பு கொடுப்பவர்கள், இந்த ராமஜியம் கொலை வழக்கில் துப்பு கொடுப்பவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைத்து தீவிரமான விசாரணையில் இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் இந்த ராமஜியம் கொலை வழக்கில் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. குற்றவாளிகளை நெருங்க முடியாத நிலையில தான் இந்த ராமஜியம் கொலை வழக்கு மர்மங்கள் நிறைந்ததாகவே தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான், அதாவது 2017 நவம்பரில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு 3 மாத காலக்கெடு நிர்ணயித்து நீதிமன்றம் இந்த வழக்கை மாற்றுறாங்க. இந்த விஷயம் மீண்டும் ஒரு பரபரப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ராமஜியம் கொலையில் என்ன நடந்தது, ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போது தான் 2017 தமிழக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இதுவரைக்கும் 1100 பேருக்கு மேலே விசாரணை செய்யப்பட்டிருக்கு, 290க்கு மேலே வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு, 1000க்கு மேற்பட்ட செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒவ்வொருத்தருடைய வாக்கு மூலமும் முரண்பட்டதாகவே இருந்துகிட்டு இருக்கு. குற்றவாளிகளை நெருங்க முடியாத ஒரு முரண்பட்ட வாக்கு மூலமாக இருந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சட்டமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வீழ்த்தப்பட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருகிறது. வழக்கம் போல திமுக ஆட்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக KN நேரு பதவி ஏற்றுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் KN நேருடைய ராமஜியத்துடைய சகோதரர் KN ரவிச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்க. சிபிஐ விசாரித்தும் குற்றவாளிகளை நெருங்க முடியாமலே இந்த வழக்கு இருக்கிறதுனால மீண்டும் தமிழக போலீஸுக்கு இந்த வழக்கை மாற்றணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை வலியுறுத்தி நீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த அடிப்படையில் தான் நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து இந்த அடிப்படையில் SP ஜெயக்குமார், DSP மதன் இவங்க தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றா ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டீம் களத்தில் இறங்குறாங்க. இப்படியான சூழ்நிலையில் திமுகவுடைய முக்கியமான மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் பேசும்போது ஒரு முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த ராமஜியத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் திமுக கொடியை பறக்க விட்ட மிக முக்கியமான ஒரு மாவீரர், அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது பொலிட்டிக்கல் மேடர் தான். தற்போதைய ஆட்சி திமுகவிடம் MK ஸ்டாலின் அவர் இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. காவல்துறையும் ஸ்டாலின் கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ குற்றவாளிகளை நிச்சயமாக கண்டுபிடித்து தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் இதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. துரைமுருகன் அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் கூட இது குறித்து பேசுறாங்க. ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில துரைமுருகன் அவர்கள் இருந்த போதிலும் இது போன்ற கருத்துக்களை முன்வைத்தது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அரசு தயங்குகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் முதல் அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அடுத்த அறிக்கையை விரைவில் நீங்கள் தாக்கல் பண்ணணும், வேகமாக இந்த வழக்கை எடுத்து செயல்படணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைக்கும் போது தான் இந்த ராமஜியம் கொலை வழக்கில் முக்கியமான துப்பு கொடுப்பவர்கள், குற்றவாளிகளை கொடுப்பவர்களுக்கு 50 லட்சம் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அனௌன்ஸ் வைத்து பல்வேறு இடங்களில் நோட்டீஸ்கள் எல்லாம் ஒட்டி
தீவிரமாக களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த ராமஜெயம் கொலை வழக்கு மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்க முடியாத ஒரு வழக்காகத்தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் ஏற்கனவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய யார் தலைமையில் அமைக்கப்பட்டதோ, ஜெயக்குமார், மதன் போன்றவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்தவரைக்கும் மாற்றம் செய்யப்பட்டு திருச்சி சரக டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார், தஞ்சாவூர் எஸ்பி ராஜாராம் போன்றவர்கள் கண்ட்ரோலில் இவங்களை நியமனம் பண்ணுறாங்க SIT உடைய ஹெட்டாக. இப்படியான சூழ்நிலையில் தான் சில தினங்கள் முந்தைய நிலையில் திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமார் CBCIDக்கு டிஐஜியாக பணி மாற்றம் செய்யப்படுறாங்க. உடனே இந்த வழக்கு மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறார் வருண்குமார் IPS அவர்கள். இந்த அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னையில் புழல் சிறையில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் குணசீலன், அதாவது ரவுடி குணா, 44 வயசு, திருச்சி மத்திய சிறையில் இருந்தவரை பொறுத்த வரைக்கும் புழல் சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவர் மீது 5 கொலை உட்பட 23 வழக்குகள் இந்த ரவுடி குணா மீது இருந்துகிட்டு இருக்கு. 2021 தான் புழல் சிறையில் அடைக்கப்படுறாங்க ஆயுள் கைதியாக. ஸோ இவரிடத்துல CBCID டிஐஜி வருண்குமார் IPS அவர்கள் நேரடியாக புழல் ஜெயிலுக்கே சென்று 3.5 மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரவுடி குணா KN ராமஜெயம் கொலை வழக்கில் சந்தேக பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக இருக்கிறதுனாலையும் இவர் மீது 5க்கும் மேற்பட்ட 23 வழக்குகள் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த ரவுடி குணாவுக்கு, மண்ணச்சநல்லூர் குணாவுக்கு தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் புழல் சிறைக்கே சென்று 3.5 மணி நேரம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க டிஐஜி வருண்குமார் IPS அவர்கள். இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ரவுடி சுடலமுத்து, திருநெல்வேலி கங்கைகொண்டான் சிப்காட் பகுதியில் கொலை வழக்கு மூலமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் இந்த ராமஜெயம் கொலை செய்யப்பட்ட அன்றைய தினம் இந்த ராமஜெயத்துடைய கொலை விவகாரம் குறித்து செல்போன் மூலமாக இன்னொரு கைதியிடம் இந்த சுடலமுத்து பேசுகிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த சுடலமுத்துவும் சந்தேகப்பட்டியலில், ராமஜெயம் கொலை வழக்கில் சந்தேகப்பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சுடலமுத்து இடத்துலையும் பாளையங்கோட்டை சென்று டிஐஜி வருண்குமார் IPS அவர்கள் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்த ராமஜெயத்துடைய கொலை வழக்கு தூசி தட்டி எடுக்கப்பட்டு விசாரணை வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் தற்போதைய நிலையில் செய்திகள் சென்றுகிட்டு இருக்கும்போது தான் செய்தியாளர் இது குறித்து CBCID டிஐஜி வருண்குமார் அவர்களிடத்துல கேட்குறாங்க. இந்த ராமஜெயம் கொலை வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது, குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு நாங்கள் வேகம் எடுத்து களத்தில் குதிச்சிட்டோம், விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பதிலை CBCID டிஐஜி வருண்குமார் IPS அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது வேகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா விசாரணையில் மிக பெரிய அளவில் களமாட தொடங்கி விட்டார் வருண்குமார் IPS அவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த ராமஜெயம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக போலீஸுக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த வழக்குகளில் ஒன்றாகத்தான் இந்த வழக்கு இருந்துகிட்டு இருக்கு. கொலை செய்யப்பட்ட உடனே போலீசார் விசாரணை, அதன் பிறகு CBCID விசாரணை, அதன் பிறகு CBI விசாரணை, மீண்டும் போலீஸ் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய விசாரணை. ஆனாலும் குற்றவாளிகள் சிக்காமலே இருந்துகிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட காலகட்டம், அதே நேரத்தில் இந்த விசாரணைகள் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போது இருந்த நிலை அப்படிங்கிறத தாண்டி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு CBI வசம் இருந்து தமிழக போலீஸுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்ததுதான். போலீஸும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, ஆட்சியும் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்போ குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும், கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் 13 ஆண்டுகளை கடந்த நிலையிலையும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. திமுகவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில், தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில், இன்னும் 7-8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீஸ் SIT தற்போதைய நிலையில் வேகம் காட்ட தொடங்கி இருக்கிறது. குற்றவாளிகளை SIT நெருங்குமா, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.